அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாங்கள் எப்படி எண்ணெய் தயார் பண்ணுறோம், அது எவ்வளோ சுத்தமாக தயார் பண்ணுறோங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது நாங்கள் புதுசாக அமைச்சிருக்கிற சோலார் ட்ரையர், சூரிய உலர்த்தி. இதை பற்றின விரிவான வீடியோவை நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கிறேன். 3 நாளில் இந்த கொப்பரை நல்லா காஞ்சிடுச்சு. இதைத்தான் நம்ம எடுத்து எண்ணெய் ஆட்ட போகிறோம். இதை நம்ம உடச்சி பார்க்கும்போது நம்மளுக்கு நல்ல சத்தம் கேட்கணும். அந்த சத்தம் கேட்கும் போது தான் இதோட பதம் சரியாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த தேங்காவை மட்டும் தான் நாங்கள் எடுத்து எண்ணெயை ஆட்டுறோம். இப்போ பாருங்கள், அதை உடச்சி காமிக்கிறாங்க. சத்தம் நல்லா உங்களுக்கு கேட்டிருக்கும். இப்போ எங்களோட செக்கில் 20 கிலோ தேங்காவை போட்டு நாங்கள் ஆட்டுறோம். முதல்ல ஒரு 10 கிலோ வெயிட் போட்டு அதில் போட்டாச்சு. அடுத்து ஒரு 10 கிலோ தேங்காவையும் இதில் கொஞ்சம் நேரம் கழித்து போட்டுவாங்க. வேறு எந்த ஒரு பொருளையும் நாங்கள் இதில் கலக்கிறதில்லை. சோலார் ட்ரையரில் நாங்கள் தேங்காவை காய வைக்கிறோம். அதனால் வர நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. வெளியே காய வைக்கும்போது அது காய்கிறதுக்கு ஆற நேரம் அதிகமாக இருக்குது. அப்புறம் தூசிகள் எல்லாம் அதில் படிஞ்சிடும். இப்போ சோலார் ட்ரையரில் காஞ்சனால எல்லா தேங்காவும் ஒன்று போல் வெள்ளை வெள்ளைன்னு காஞ்சிருக்குது. வெயிலில் காய வைக்கிறவங்க நிறைய பேர் சல்ஃபர் கலந்து தான் காய வைக்கிறாங்க. நம்ம சூரிய உலர்த்தியில் காய வைக்கும்போது எதுவுமே பண்ணாமல் தேங்காய் நம்மளுக்கு வெள்ளை வெள்ளைன்னு கிடச்சிருது. எண்ணெயும் பாருங்கள், போட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் எண்ணெய் வர ஆரம்பிச்சிடுது. எண்ணெயும் நம்மளுக்கு சுத்தமானதாக இருக்குது. மழைக்காலங்களில் நம்மளால் தேங்காவை வெளியே காய வைக்க முடியாது. அது மாதிரி வெயில் குறைவாக இருந்துச்சுனாலும் அதில் ஈரப்பதம் பட்டு தேங்காயோட நிறம் மாறிடும். இது எல்லாமே தவிர்க்கப்படுது. எண்ணெய் ஆட்டும் போது அந்த எண்ணெயோட வெப்பத்தை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதோட அளவும் அந்த ரூமில் ஒரு தண்ணியோட வெப்பத்தை டெஸ்ட் பண்ணால் என்ன இருக்குமோ அதே அளவு தான் இருந்துச்சு. இந்த மரச்சக்கில் கொஞ்சம் கூட எண்ணெய் சூடாகிறதே இல்லை. எங்களோட கொப்பரைக்கு 55லேருந்து 60% அளவுக்கு எண்ணெய் எங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்குது. நம்மாழ்வார் ஐயா சொன்னது போல் நம்ம நிலத்தில் விழுற சூரிய ஒளியையும் மழையும் வச்சு விவசாயம் பண்ணணும். வெளியே இருந்து எந்த ஒரு பொருட்களையும் உள்ளே கொண்டு வரக்கூடாது. அதை பின்பற்றி எங்களோட பண்ணையில் தேங்காய் உரிக்கிற இயந்திரத்தையும் தேங்காய் ஆற்ற செக்கையும் நாங்கள் சோலார் கரண்ட் மூலமாகவே இயக்குறோம். தேங்காவை விளைவிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து தேங்காய் எண்ணெயாக எடுக்கிற வரைக்கும் நாங்கள் சூரிய ஒளியவே பயன்படுத்துகிறோம். குளோபல் வார்மிங்கை தடுக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். சுத்தமான தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நன்றி.